இந்த படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. இருள் சூழப்பட்ட அந்த காட்டுல தனியா ஒரு நபர் மட்டும் பைக்ல வந்துகிட்டு இருக்க, திடீர்னு அவரோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஆஃப் ஆயிடுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரே கும்மிருட்டு, காட்டு பகுதி வேற, யாருமே இல்ல அந்த இடத்துல. எந்த ஒரு வாகன நடமாட்டமும் இல்லாம இவர் மட்டும் தான் தன்னந்தனியா அங்க இருக்கிறாரு. அப்பதான் பாக்குறாரு, பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கடை மாதிரி இருக்கவும், நல்ல வேலை பாடா ஒரு கடையாச்சும் இருக்குது, அவங்க கிட்ட போய் உதவி கேட்கும்னு சொல்லிட்டு இவரும் போய் கட்டிங் பிளேயர் கேட்க அவங்களும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவரோட வண்டியை வந்து ரெடி பண்றாரு. வண்டி அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி கட்டிங் பிளேயர் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த கடையை காணோம். ஆத்தாடி ஆத்தா, கடையை காணோம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதறி அடிச்சுக்கின்னு வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு போவ, கண்ணாடியில பாருங்க அங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம் ஒண்ணு இவரையா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. அவ்வளவுதான், மனுஷன் பயந்து போய் வண்டியை வேகமா ஓட்ட ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு லாரி. அவ்வளவுதான், அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி தலை நசுங்கி மனுஷன் அங்கேயே ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிக்கின்னு பரபரப்பா டிக்கெட் கவுண்டரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற அவசரத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர ஒருத்தர் மேல வந்து மோதிடுறாங்க. அப்ப அவர் கையில இருந்த பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்துருது. அந்த ஆள் உடனே காய்ச்சி மூச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஏமா உனக்கு கண்ணு தெரியாது, ஆப்போசிட்ல ஆள் வர்றது கூட தெரியாம மோதறியா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நமக்கு தெரிய வருது, ஹீரோயினோட பொண்ணான கிண்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே கண் பார்வை குறைபாடோட பிறந்த ஒரு குழந்தைவ. அவளால வந்து பார்க்க முடியும், ஆனா தெளிவா இல்ல, ஒரு மாதிரி மங்கலான விஷுவல்ஸ் மட்டும்தான் அவளால வந்து பார்க்க முடியும். இப்படி ஒரு பிரச்சனை ஹீரோயினோட குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வர, இங்க அந்த கடைக்காரனும் என்னோட பொருள் எல்லாமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். வேற வழி இல்லாம ஹீரோயின் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நேரா டிக்கெட் கவுண்டர் போறாங்க. அங்க போயிட்டு சவாரங்க போறதுக்கு 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயின் ரிக்வெஸ்ட் பண்ணி வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ வேணும்னா கண்டக்டர் கிட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த பஸ் நோக்கி போறாங்க. ஆனா இவங்க வரத்துக்குள்ளவே அந்த பஸ் கிளம்பி போயிடுது. அவ்வளவுதான், அந்த ஊருக்கு போறதுக்கான கடைசி பஸ்ஸையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் வந்து என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அப்ப இவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சமாரங் போறதுக்கான கடைசி பஸ்ஸையும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஆனா நாளைக்கு காலையில நான் சமாரங்ல இருக்கணும், என்னோட புது வேலையில நாங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பிரச்சனையை வந்து சொல்றப்போ அடனா கடைசி பஸ்ஸும் போயிடுச்சா, அப்போ நாளைக்கு காலையில தான் அடுத்த பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் ஒரே பதட்டமா இருக்கிறாங்க. அவங்களோட பதட்டத்தை பார்த்திருந்தாலும் பஸ் வேணும்னா அரேஞ்ச் பண்ணலாமா, ஆனா பணம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு டிரைவர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தலை எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறாங்க, செமராங்கள டிராப் பண்ணணுமா, அந்த காட்டு பாதை வழியா போனா இவங்களையும் டிராப் பண்ணிட்டு நம்மளும் நம்ம ரூட்டை பிடிச்சி போயிடலாம் தலை அப்படின்ட்டு சொல்ல அலஸ் ரோபான் அப்படிங்கிற அந்த காட்டோட பேரை கேட்ட உடனே இங்க அந்த டிரைவரோட முகமே வந்து பாத்தீங்கன்னா மாறுது. யோ என்ன விளாடுறியா, அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கல அப்படின்ட்டு சொல்லும் போது என்ன தலை அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான், நம்ம கவனமா போனா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, காசும் வேற அதிகமா வருது, அதனால யோசிக்காத தலை, வா தலை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் எப்படியோ சம்மதிக்க வைக்கிறான். இப்போ பஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. பஸ் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா கேட்க நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா தங்கம், நம்ம நிலைமையா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, ஆனா கூடிய சீக்கிரத்துல இது எல்லாமே சரியாயிடும், அம்மாக்கு தான் ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு புது வேலை கிடைச்சிருக்குல்ல, அந்த பணத்தை வச்சு உன்னோட கண் ஆபரேஷனை பண்ணிடலாம் அப்படின்னு குட்டி பொண்ணு கிண்டிஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதை கேட்ட உடனே இவளோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு, கியூட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு கண் பார்வை வந்த உடனே என்னோட கியூட்டான என்னோட செல்ல அம்மாவை தான் நான் முதல்ல பார்க்கணும், அப்பா எப்பயுமே சொல்லுவாரு அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு, நானும் என்னோட அழகான அம்மாவை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு பேசிக்கிட்டே பஸ்ல போய்கிட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் கடந்து போகுது, இருட்ட ஆரம்பிக்குது. இவங்க அந்த அலாஸ் ரோபான் அப்படிங்கிற காட்டை நெருங்கும் போதெல்லாம் நடுராத்திரி ஆயிட்டு இருக்குது. பஸ்ல இருக்கிற எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்க, ஒரே ஒரு பேசஞ்சரும் நம்ம டிரைவரும் மட்டும் தான் முழிச்சுட்டு இருக்காங்க. பஸ்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அலாஸ் ரோபான் அப்படிங்கிற அந்த காட்டுக்குள்ள வந்து நுழையுது. அப்படி நுழைஞ்ச அடுத்த நொடியே ஹார்ன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க மாட்டேங்குது. டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா பயந்து பயந்து தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இவரு நல்லா பயத்தோட வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, பக்கத்துல அந்த கண்டக்டர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். நான் இங்க பயத்தோட வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், நீ நல்லா ஜம்முன்னு தூங்குறியான்னு சொல்லிட்டு அவனை வந்து எழுப்பி விட்டுறாரு. அப்போ அந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் முடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அந்த ஆளு திடீர்னு கண்டக்டரை கூப்பிட்டு பஸ் ஏன் கடந்து வந்த பாதையவே திரும்பி கடந்து போகுது அப்படின்ட்டு சொல்ல உடனே கண்டக்டருக்கு ஏதோ புரியுது. உடனே அவன் கையில ஒரு காயினை கொடுத்து வெளியே தூக்கி போட சொல்றான். அப்படி பண்ணாக்க இந்த காத்து கருப்பு எதுவும் அண்டாது போல, இது அவங்க ஒரு நம்பிக்கை. உடனே அந்த ஆளும் எந்த மாதிரி பேச்சும் இல்லாம அந்த காயினை தூக்கி போட்டுறான். பஸ்ஸும் அந்த இருள் சூழப்பட்ட காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க போய்கிட்டே இருக்கும்போது சட்டார்னு இந்த மாதிரி ஒரு உருவம் டிரைவர் கண்ணுக்கு தெரியுமா, அவ்வளவுதான், மனுஷன் அப்படியே பயந்து போய் சடன் பிரேக் அடிக்க பஸ் அப்படியே குலுங்கி நிக்குது. பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாருமே எழுந்துடுறாங்க. டிரைவர் வெளியே வந்து பாக்குறாரு. அப்படி பார்த்தா அந்த இடத்துல ரத்தம் படிஞ்ச ஒரு கைத்தடம் இருக்குது. அதை பார்த்து இங்க மனுஷன் வரைஞ்சு போய் பேய் எறிஞ்ச மாதிரி நின்று இருக்க, நம்ம கண்டக்டர் வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுக்கினே கீழே குனிஞ்சு பார்த்தா டயர் வந்து பஞ்சர் ஆயிட்டு இருக்குது போல. சோ அதை சரி பண்ற வேலையை எங்க கண்டக்டர் பாத்துக்கிட்டு இருக்க, இங்க பஸ்ஸுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து எனக்கு யூரின் போகணும் போல இருக்குதுமா அப்படின்ட்டு சொல்ல, அப்படியாமா சரி வான்னு கூட்டிக்கினு டிரைவர் கிட்ட போறாங்க.
வராங்க. அவர்கிட்ட இருக்கிற டார்ச் வாங்கிட்டு இவங்க ஒதுக்கு போறமா போறாங்க. சரி இங்க பக்கத்துல தான் எங்கேயாச்சும் அந்த அம்மா கூட்டின்னு போகுது அப்படின்ட்டு பார்த்தா அந்த புள்ளைய கூட்டிக்கின்னு இந்த அம்மா மட்டும் உள்ள ரொம்ப தூரம் போகுது. அப்ப அந்த இடத்துல பாருங்க ஒரு கொடூரமான உருவம் இவங்களே பார்த்துட்டு இருக்குது. பக்கத்துல எங்கன்னா ஒதுக்கு போறமா கூட்டின்னு போறதை விட்டுவிட்டு இந்த அம்மா எங்க கூட்டின்னு வந்துட்டு இருக்குது பாருங்க. திடீர்னு பார்த்தா அந்த நடு ராத்திரியில அந்த நடு காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை ஒண்ணு இருக்குது. இந்த நேரத்துல எங்க போடுறா கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறாங்க. அங்க இருக்க அந்த லேடி கிட்ட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அப்படியாமா, அதுவும் அந்த பக்கம் இருக்கு பாருமா, யூஸ் பண்ணிக்குமா அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. ஹீரோயினா அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு டாய்லெட் கிட்ட போறாங்க. பொண்ணை டாய்லெட் குள்ள அனுப்பிட்டு இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை குரங்கு ஒண்ணு வருது. அது அப்படியே ஹீரோயினே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. அதை ஹீரோயினும் நோட் பண்றாங்க. எங்க டாய்லெட்டுக்குள்ள ஹீரோயினோட பொண்ணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவளால ஏதோ ஒண்ணு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர முடியுது. அவன் குழந்தை பயந்து போய் நின்னுட்டு இருக்க. திடீர்னு இப்படி ஒரு கை வந்து அவளை பிடிக்குமா. அதே சமயம் இது எதுவும் தெரியாம வெளியே ஹீரோயினும் குழந்தை போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி அவளை வெளியே கூப்பிடுறாங்க. அப்ப கதவு திறந்து ஹீரோயினோட பொண்ணு வெளியே வரா. அப்படி வரும்போது அவளோட முகத்தை பாருங்க, ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான சிரிப்போட அந்த பொண்ணு வெளியே வர. ஹீரோயினும் அதை எதையும் கண்டுக்காம பொண்ணை கூட்டின்னு அந்த கடைக்கார லேடிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த லேடி இந்த மாதிரி இருங்கம்மா, ரொம்ப தூரம் இருந்து வரீங்க போல, ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்ல, சரின்னு சொல்லி ஹீரோயினும் பொண்ணை மட்டும் சாப்பிட வச்சு அப்புறம் கூட்டிட்டு போறா. அப்படி இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பின அடுத்த நொடியே இவங்க சாப்பிட்ட அந்த கடை காத்தோட காத்தா மறைஞ்சு போகுது. ஆனா அதை எதையும் இவங்க சரியா கவனிக்காம அந்த பஸ் கிட்ட வராங்க. வாங்கம்மா வாங்கம்மா, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம், எவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள பஸ்ல ஏத்தி விட்டுட்டு அப்புறம் பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. அப்படி கிளம்பும் போது ஒரு காட்சியை நம்மளுக்கு காட்டுறாங்க பாருங்க. என்னன்னா அந்த பஸ்ல இப்ப வெறும் பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க கூடவே பல பேய்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்ட. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே நாம பேய்ங்க கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு எதுவும் தெரியாம அந்த பஸ்ல இருக்கிறவங்களும் பேய்களோட சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க. கடைசியா எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா அந்த செமாராங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட புது வேலையில ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க இவங்களோட சீனியர் இவங்களோட ஜாப பத்தி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி சதஞ்சு போன நிலையில பிணங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு விக்டிமோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான் உன்னோட வேலை அப்படின்ட்டு சொல்லி அவங்க பண்ண போற அந்த ஜாப பத்தி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணோட அந்த கண் ஆபரேஷனை பத்தி கேக்குறாங்க. இந்த மாதிரி நான் இங்க ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்றதுனால ஹாஸ்பிட்டல் சைடுல இருந்து எனக்கு ஏதாச்சும் பினான்சியல் சப்போர்ட் கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா கிடைக்குமா, ஒரு வருஷத்துக்கு மேல நீ இங்கே ஒர்க் பண்ண பிறகு நம்ம ஹாஸ்பிட்டல் சைடுல இருந்து உனக்கு 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லவும் அதை கேட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்ப அந்த சீனியர் ஆபீசரும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோ அப்படிங்கிற ஒரு நபரை ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் தான் நம்மளோட ஆம்புலன்ஸ் டிரைவர், கூடவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கையும் பாத்துக்கிறாரு. அப்புறம் இவங்க தான் சீதா, நம்ம ஹாஸ்பிட்டல் மார்க்கோட புது மார்க் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆண்டோ கிட்டையும் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா அதை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இவரும் அப்படியே கிளம்பி போயிட, இங்க நம்ம ஹீரோயினும் நீங்க தான் அந்த ஆண்டோவா, என்னோட கசின் டிகா வந்து சொல்லியிருந்தா ஜாப் வேகன்சியை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்க சொல்லிக்கிட்டு இருக்க. டிகா எனக்கு ஒரு நல்ல தோழி, நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீட் பண்ணதுலயே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நியூஸ் பேப்பர் கடையில ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஏன்பா கேள்விப்பட்டியா, 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அந்த அலாசுரபான் காட்டுல 3 பேர் செத்து போயிட்டாங்களாம், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்க, அட எங்கப்பா நைட் டைம்ல அங்க போகாதீங்க, அங்க நிறைய பேய்ங்க இருக்குதுன்னு சொன்னா யாரு கேக்குறாங்க, மாசத்துக்கு ஒரு நாள் எவனாவது போயிட்டு இந்த மாதிரி செத்துறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாமே அந்த அலாசுரபான் காட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. ஆக்சுவலி அந்த அலாசுரபான் அப்படிங்கிற அந்த காட்டுல பல மரணங்கள் நடந்திருக்குது. பல உயிர்களை காவு வாங்குற ஒரு அமானுஷ்யமான பகுதி தான் அந்த அலாசுரபான் அப்படிங்கிற அந்த காடு. அந்த காட்டை பத்தி பேசினாலே இங்க இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. நைட் டைம்ல அங்க யாருமே போக மாட்டாங்க போல. இப்படி இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கினே நம்ம ஹீரோயின் வர அவங்களுக்கா பயங்கர திக்குன்னு இருக்குது. ஏன்னா நைட்டு தான் இவங்க பஸ்ல அந்த வழியா வந்திருப்பாங்க இல்லையா. இப்ப இந்த லோக்கல்ஸ் வேற இப்படி பேசிக்கிறாங்க. ஒரு வித பயத்தோடய நம்ம ஹீரோயின் வீடு வந்து சேர அங்க நம்ம ஹீரோயினோட கசின் டிகா இருக்கிறாங்க. ஆக்சுவலி டிகாவோட வீட்டுல தான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஸ்டே பண்றாங்க. டிகா கிட்ட எங்க ரெண்டு பேரையும் தங்க வச்சதுக்கும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கும் நன்றி அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அவளும் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறதுனால மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வந்து போவாரு, வீட்டுல நான் தனியா தான் இருப்பேன், ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்ததுனால எனக்கு அந்த தனிமை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிகா ஒரு பக்கம் சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட பத்தி சொல்றாங்க. கெண்டிஸோட கண் ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவர் டைம் எல்லாம் பார்த்தாரு, பணம் சேர்த்து வச்சாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் வேலை பார்க்கிற இடத்துல விபத்து ஏற்பட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. கெண்டிஸ்க்கு இப்ப அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான், எப்படியாவது என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணி அவளோட கண் பார்வையை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இங்க நம்ம கெண்டிஸ் யாரு கூடயோ பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கிறா.
ஆனா அங்க யாருமே இல்ல, அவ தனியா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்ட அன்னைக்கு நைட் நம்ம கிண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூம் குள்ள போயிட்டு ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு யாரு கூடயோ பேசிட்டு இருக்கிறா. இத ரூமுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க, டிக்கா கூட தான் பேசிட்டு இருக்கிறா புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்க, டிக்கா பின்னாடி வந்து இங்க என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஐயோ அப்ப குழந்தை யாரு கூட பேசிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் பதற ஆரம்பிக்கிறாங்க. கதவை திறக்க முயற்சி பண்றாங்க, ஆனா டோர் லாக்ல இருக்குது. உடனே ஹீரோயினும் கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க இந்த மாதிரி கிண்டிஸ்க்கு பக்கத்துல இன்னொருத்தரோட கால் தெரிய